அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அல் குர்ஆனே அனைத்தையும் விட சிறந்தது. இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை உருவாக்கினான். இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை நாள் வெற்றி பெறுவதற்காக அந்த இறைவனுக்கு விருப்பமான வழிகாட்டுதல் வாழ்க்கை முறை என்ன என்பதை அவனுடைய திருமறை குர்ஆன் மூலமும் அவன் தூதர் மூலம் விளக்கியுள்ளான். யா அய்யுஹன்னாசு கத் ஜாஅத்துஹும் மவ்இலத்து மிர் ரப்பிக்கும் வஸ்ஸிஃபா லிமா ஃபீ சுதூரி வஹுதா வரஹ்மத்துல் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சிறுக்கையும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் அனைத்தையும் போகும் நிவாரணியாக இந்த குர்ஆன் இருக்கிறது. யாரிடம் இஸ்லாத்திற்கு முரணான கொள்கைகள் உள்ளனவோ அவர் இந்த குர்ஆனை படித்தால், அதனுடன் தொடர்பு வைத்தால், அதிலுள்ள சட்டங்களை விளங்கினால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களும் தவறான கொள்கைகளும் அழிந்துவிடும். மரணித்தோருக்கு ஓதுவதற்குத்தான் குர்ஆன் அருளப்பட்டுள்ளது என்று எண்ணுகின்றனர். அதற்காக மரணித்தோருக்கு குர்ஆன் ஓதவே கூடாது என்று நான் இங்கே உங்களுக்கு சொல்லவில்லை. மரணித்தோருக்கு குர்ஆன் ஓதினால் நன்மைகள் உண்டு. ஆனால் அதற்கு மட்டும்தான் குர்ஆன் அருளப்பட்டுள்ளதா என்பதை தான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டி என்றுதான் கூறியுள்ளான். உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகள், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் அனைத்தையும் போக்கும் மருந்து என்றுதான் கூறுகிறான். திருக்குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்திருந்தால் ஏகத்துவ கொள்கைக்கு சென்றுவார்கள் என்று நபிகளார் காலத்தில் வாழ்ந்த இணை வைப்பவர்கள் நன்கு தெரிந்திருந்தார்கள். அதனால் தான் திருக்குர்ஆன் ஓதப்படும் போது கேட்காதீர்கள், கூச்சல் போடுங்கள் என்று கூறுகிறார்கள். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. இக்குர்ஆனை கேளாதீர்கள், நீங்கள் மிகைப்பதற்காக அதில் வீணான காரியம் செய்யுங்கள் என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர். அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் தனது வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டு தொழுவார்கள். அல் குர்ஆன் வசனத்தை சத்தமிட்டு ஓதுவார்கள். இதனால் தங்கள் குடும்பத்தினர் இதை கேட்டு ஏகத்துவ கொள்கைக்கு சென்றுவார்கள் என்று பயந்து அபூபக்கர் அலி அவர்களுக்கு துன்பம் கொடுத்தனர். துன்பம் எல்லை மீறிய போது அவர்கள் எத்தியோப்பியா செல்ல முயன்றார்கள். இது தொடர்பாக புகாரில் இடம்பெறும் செய்தியை பாருங்கள். முஸ்லிம்கள் எதிரிகளின் கொடுமைகளால் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட போது அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் தாயகம் துறந்து அபிசீனியாவை நோக்கி சென்றார்கள். பர்குல் கியாமத் என்னும் இடத்தை அவர்கள் அடைந்த போது அப்பகுதியின் தலைவர் இப்னு தக்கினா என்பவர் அவர்களை சந்தித்தார். அவர் அவர்களிடம் எங்கே செல்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அபூபக்கர் அலி அவர்கள், என் சமுதாயத்தவர் என்னை வெளியேற்றி விட்டனர், எனவே பூமியில் பயணம் செய்து வேறு பகுதிக்கு சென்று என் இறைவனை வணங்கப் போகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு இப்னு தக்கினா அபூபக்கர் அலி அவர்களிடம், அபூபக்கரே, நான் உங்களுக்கு அடையாளம் பெற்று தருகிறேன், உங்களை போன்றவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி செல்லக்கூடாது என்று கூறி அடையாளம் பெற்று கொடுத்தார். ஆனால் அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் குர்ஆனின் மீது இருந்த தொடர்பின் காரணமாக குர்ஆனை சத்தமிட்டு ஓதினார்கள். அடையாளம் கொடுத்த இப்னு தக்கினா, நீங்கள் குர்ஆனை சத்தமிட்டு ஓதினால் நான் கொடுத்த அடையாளத்தை திரும்ப பெறும் சூழல் உருவாகும் என்று கூறியதும் உடனே அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள், தாங்கள் கொடுத்த அடையாளத்துக்கு நன்றி, எனக்கு அல்லாஹ்வின் அடையாளமே போதும், நான் ஒரு காலம் குர்ஆனை விட்டு விலகிவிட மாட்டேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இறைமறுப்பாளர்களின் உள்ளங்களை புரட்டி போடும் திருக்குர்ஆன் நம்மை சீர்திருத்தாதா? மனிதனின் வழிகாட்டி என்றத்துடன் நாம் படிக்கும் போது நிச்சயமாக திருக்குர்ஆன் நம் உள்ளங்களை சீர்படுத்தி நல்வழிப்படுத்திவிடும் என்பதில் ஐயமில்லை. வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.